ஹாய் மக்களே! நான் உங்களுக்கு ரூபேஷ். இன்னைக்கு உங்களுக்கு சில்லி கொரியண்டர் சிக்கன் வித் வெஜிடபிள் எப்படி ரெடி பண்றேன் அத வீடியோலயே ஃபுல்லா காமிக்க போறேன். வாங்க நம்ம கூட வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொரியண்டர் எடுத்து இதே மாதிரி ராப்பா கட் பண்ணிக்கலாம். ராப்பா கட் பண்ணி ஒரு சைட்லயே வச்சு நம்ம அதே மாதிரி சில்லி கூட கட் பண்ணி போடலாம் ராப்பா. அப்புறம் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நாளா ஹெல்தியா நீங்க ஜிம்லாம் பண்றீங்க, எக்ஸர்சைஸ்லாம் பண்றீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்தியா இருக்கணும். நல்லா இருக்கணும். ஸோ அதனால நான் வீட்லயே நீங்க எப்படி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு ஒரு எல்லா கொரியண்டர், சில்லி எல்லாமே வச்சு நான் இதிலே மிக்ஸிலே போட்டு நல்லா பேஸ்ட் பண்ண போறேன். இதை ஃபைன் பேஸ்ட் பண்ணோம். ஃபைன்னா அவ்வளோ ஃபைன் பேஸ்ட் கிடையாது. நம்ம சட்னி எப்படி அரைக்கிறோம் அதே மாதிரி சட்னி மாதிரி இதை அரைக்கணும். ஓகே. கொரியண்டர் அப்புறம் சில்லி, ஃப்ரெஷ் சில்லி இதை நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம்னா ஒரு கடாயிலே ஃப்ரெஷ் ஆயில் போட்டு இதை நல்லா குக் பண்ணோம். மேக்ஸிமம் 5 to 10 மினிட்ஸ் அந்த மாதிரி குக் பண்ணோம் ஆயிலே. நான் இப்போ குக் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி குக் பண்ணுறேன். நீங்கள் கூட இதே மாதிரி நான் பண்ணுற மாதிரி வீடியோலேயே பார்த்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி அப்புறம் இந்த மாதிரி ரெசிபிலாம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஏதோ புது புது ரெசிபிலாம் போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெசிபியில் நல்லாயிருக்கும், ஒத்தென்டிக் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேரில் இந்த மாதிரி ரெசிபிலாம் சொல்ல மாட்டேன், பட் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட்டு இதை நல்லா குக் ஆகணும். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் குக் ஆகணும். அப்புறம் நீங்கள் வீடியோ இந்த ஊரில் பார்க்குறீங்க வீடியோ கண்டிப்பாக காமெண்ட்லேயே சொல்லுங்கள். இந்த ஊர் கண்டிப்பாக திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி, சென்னை இங்கேயே கண்டிப்பாக கமெண்ட் லைக் பண்ணுங்க. கொஞ்சமாக சிக்கன் பிராத் பவுடர் போட்டிருக்கு. இதை நல்லா சிக்கன் பிராத் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை போட்டு நல்லா இப்போ ஆயிலாக எல்லாமே மேலே வந்திருக்கா. ஸோ சிக்கன்னு எடுத்துருக்கு. சிக்கன்லேயே சைனீஸ் கேபேஜ் இருக்குது, பாக்ஸ் இருக்குது, கேரட் இருக்குது, ப்ரோக்கோலி இருக்குது, ஜுகுனி இருக்குது, ஸ்லைஸ் பண்ண சிக்கன் இருக்குது. இப்போ வச்சு ஒரு கடாயிலே ஆயில் போட்டு நல்லா போட்டு நல்லா கார்லிக் சாப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் போட்டு சிக்கன் கூட அப்படி நல்லா சாட்டே பண்ணோம். சிக்கன் நல்லா சாட்டே பண்ணோன்னா நல்லா குக் ஆகும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் சாட்டே பண்ணோன்னா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் சிக்கன். அதனால் டைரெக்டாக தண்ணி பற்றி பாயில் பண்ணக்கூடாது. லைட்டாக ஆயில் வச்சு கார்லிக் வச்சு நல்லா சாட்டே பண்ணியிருக்கேன். அப்புறம் அதில் லைட்டாக தண்ணி வைக்கணும். தண்ணி எதுக்கு போட்டோன்னா சிக்கன் இன்னும் கொஞ்சம் வேகலே, இன்னும் குக் ஆகலை. ஸோ சிக்கன் குக் ஆகுது. நான் தண்ணி லைட்டாக போட்டிருக்கேன். ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணியிருக்கேன். அப்புறம் எல்லாமே வெஜிடேபிளாக போட்டிருக்கு. சொன்ன மாதிரி வெஜிடபிள் பாக்ஸ், சைனீஸ் கேபேஜ், ப்ரோக்கோலி, ஜுகுனி, கேரட் எல்லாமே போட்டிருக்கு. போட்டு கொஞ்சமாக குக் பண்ணணும். ஜஸ்ட் 3 to 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். அதை நம்ம ரெடி பண்ண சில்லி கொரியண்டர் சாஸ், இதான் நம்ம மெயினாக சாஸ். ஓகே. இதான் நல்ல ஃப்ளேவர் இருக்குது. கொஞ்சமாக சிக்கன் பிராத் பவுடர் போட்டிருக்கு. கொஞ்சமாக உப்பு, நம்ம எவ்வளோ வேணும் உப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கு. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணோம். நல்லா கொஞ்சம் குக் பண்ணோம், இன்னும் குக் பண்ணோம். அப்புறம் கலர் கூட கொஞ்சம் க்ரீன் கலர் ஸ்பைசி, லைட்டாக ஸ்பைசி. நான்லாம் எதுவுமே வேறு ஸ்பைசிலாம் போடல. இதை க்ரீன் சில்லி ஸ்பைசி தான், பட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் சிக்கன் எவ்வளோ ஜூஸியாக வந்துச்சு, சூப்பராக வந்துச்சு. கொஞ்சமாக செஸ்மி ஆயில் போட்டிருக்கு, லைட்டாக ஃப்ளேவருக்கு. சூப்பராக நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி வீடியோ பார்க்குறது நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை. நெக்ஸ்ட் வீடியோலேயே பார்க்கலாம்.